அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அவளுக்கு யாரும் இணையில்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லைன்னு நா. முத்துக்குமார் அங்காடி தெருவில் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார். அஞ்சலியே அப்படி ஒரு பாட்டு எழுதினார். ஆனால் அந்த பாடல் வரிகளை அப்படியே நிரூபிப்பது மாதிரி சத்யான்னு ஒரு பெண்மணி, பெண்ணுன்னு சொல்கிறது கொஞ்சம் நாக்கு கூசுது. ஏன்னா 40 வயசாகிடுச்சு அவங்களுக்கு. அவங்களுக்குன்னு சொல்கிறதா, அவளுக்குன்னு சொல்கிறதா, சமூகத்தில் குற்றவாளிகளுக்கு கூட மிஸ்டர்னு போட்டு பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இப்போ கிளம்பி வந்துருச்சு. அதனால் நம்ம அவங்கன்னே சொல்லுவோம் அவங்கள. சத்யா இந்த பெண்மணி வந்து இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் அவங்க தான் ட்ரெண்டிங்கு. பல பேர் வந்து அவங்க ஃபோட்டோவை போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அம்மா ஏமாற்றிட்டதா பல பேர் சொல்கிறாங்க. 40 வயது கடந்த ஆண்களை குறி வச்சு அந்த அம்மா தொடர்ந்து ஏமாற்றிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த 40 வயது கடந்த ஆண்களுக்கு அந்த அம்மா ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்கன்னு ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாசிட்டிவாக பார்க்குறாங்க. உலகத்தில் பாருங்கள், எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக பார்க்குற பார்வையும் இங்கே இருக்குது. அது கிண்டலாக சொன்னால் கூட அந்த 40 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு ஏதோ சில காலம் வசந்தத்தை காமிச்சிட்டு போன ஒரு பெண்மணியாக அந்த அம்மாவை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. வைரமுத்து எழுதியிருப்பார், அவள் சிற்பம் இல்லை ஆனால் அவள் அற்பமும் இல்லை அப்படின்னு எழுதியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு மாநிற பெண்மணி அவங்க. நல்ல முகம் வந்து நல்ல கலையாகத்தான் இருக்குது. அதில் தான் பல பேர் விழுந்து வச்சுருக்காங்க. இதில் மகேஷ் அப்படின்னு ஒரு ஆள், அவர் வந்து நீண்ட காலமாக பெண் தேடிகிட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து சத்யா அப்படிங்கிற ஒரு அந்த பெண்மணி, அவங்க தான் சத்யா. இவங்க வந்து என்னென்னா ஒரு மொபைல் ஆப் மூலமாக பேசியிருக்கிறாங்க. அப்போ வந்து எனக்கும் எங்கள் வீட்டில் நீண்ட காலமாக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க, ஆனால் பொருத்தமாக ஒன்றும் அமையலை அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்காக தமிழ்ச்செல்வி அப்படின்னு ஒரு என்னோடய தோழி தான் வந்து மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த சத்யா சொல்ல, இந்த தமிழ்ச்செல்வி, சத்யா, மகேஷ் 3 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. முதல் பார்வையிலேயே அவருக்கு வந்து சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை முதல்ல நீங்கள் யார் நான் யாருன்னே தெரியாது, பேசி பழகுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னொன்னே அப்படியே கொஞ்சம் காலம் பேசி பழகிருக்கிறாங்க. இதில் தமிழ்ச்செல்வி வந்து கல்யாண புரோக்கரு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு ஒரு 20,000 ரூபா அவங்க இது சன்மானம் அதை வந்து கொடுத்துட்டாரு மகேஷ். அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் இந்த சத்யா வந்து எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு அது பிடிக்கல, அந்த மாப்பிள்ளையை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னொன்னே சரி ஓகே அப்படின்னு உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கே கூட சொல்லலை, வீட்டில் வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பட் உடனடியாக அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்போ ஒரு கோயிலில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 பவுனில் தாலி செயின் உட்பட எல்லாம் அந்த அம்மா போட்டிருக்காங்க. மாமியார் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு வாரம் குடும்பம் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து பார்த்தா யார்கிட்டயோ வேறு ஒரு ஆள்கிட்ட அந்த அம்மா வந்து பயங்கரமாக கடலை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இவருக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு, யாரோ ஒரு ஆண்மகனோடு கொஞ்சம் ஆபாசமாக பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ட்டு அந்த அம்மா அந்த பக்கம் போனோடனே எப்படியோ செல்ஃபோனை கைப்பற்றி உள்ளே அப்படியே தேடி பார்க்கும் பொழுது அற்புதமான வரலாறுகள்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஏகப்பட்ட கல்யாண ஃபோட்டோக்கள் இந்த அம்மாவுக்கே எவன் கூடயோ இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பல ஆண்களோடு பேசுனது, இது எல்லாமே புகைப்படங்கள் அது இதுன்னு இருந்தோடனே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார் மகேஷ். அப்படியே நைஸாக வந்து இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு தாராபுரம் மகளிர் காவல் நிலையத்துக்கு வந்து, இதெல்லாம் ஈரோடு பகுதியில் நடக்குது, தாராபுரம் மகளிர் காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டா அப்படிங்கும்போது விஷயம் தெரிஞ்சோடனே சத்யாவுடைய ரியாக்ஷன் தான் பயங்கரமான ஆக்ஷன். விஜயசாந்தி ஆகிடுச்சு அந்த அம்மா. இந்த பார் நீ வந்து நான் அப்படி தான் அப்படின்னு நடித்தான். ஒன்றை மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பல பேரை ஏமாற்றிருக்கேன், என்னுடைய பிஸ்னஸே இது தான், நீயும் நானும் சேர்ந்து இருக்கிற வீடியோலாம் என்கிட்ட இருக்குது, எல்லாத்தையும் வெளியிட்டுருவாங்கிற மாதிரி மிரட்டினோடனே இவர் பயங்கர அப்செட்டு. இப்போ காவல் நிலையத்தில் பஞ்சாயத்து நடக்குது, திடீர்னு அங்கேருந்து எஸ்கேப்பு. எப்படி காவல் நிலையம் போய் ஒரு குற்றவாளியை எஸ்கேப் பண்ண விடுறாங்க அப்படிங்கிறது தெரியல, இது வரைக்கும் நமக்கு புரியல. இந்த தும்பை விட்டுட்டு வாழை தேடுற கதையாக அதுக்கப்புறம் அந்த அம்மாவை தேடி அலைஞ்சிருக்கு போலீஸு. பாண்டிச்சேரியில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா, நடுவில் வந்து இந்த மாதிரி பல இடங்களில் இந்த அம்மா சிக்கியிருக்கு. அதில் எப்படியோ கரூர் காவல் நிலையத்தில் போய் மாட்டிடுச்சு. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரு அப்படியே மெல்ல இந்த அழகில் மயங்கி அவர் சில வார்த்தைகளை விடும்பொழுது வாங்க ஜாலியாக இருக்கலான்னு அவரையும் கரெக்ட் பண்ணிடுச்சு அந்த அம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் லிவிங் டுகெதராக கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறாங்க.
கடைசியாக அவரையே மிரட்டி ஒரு 5 லட்ச ரூபா பிடிக்கிட்டு ஓடிடுச்சு. பாருங்கள், காவல்துறையே ஒருத்தி மிரட்டுறான்னா அவள் எப்படிப்பட்டவளாக இருப்பா? சாரி சத்யா, உங்களை அவன்னு வேற சொல்லிட்டேன். இந்த மாதிரி சமூகத்தில் குற்றவாளிகள் எவ்வளவு காயின் பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா 40 வயதை கடந்த ஆண்கள் ஒரு திருமண இயக்கத்தில் இருப்பாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அவங்களா தேடி கரெக்டாக பிடிச்சி அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன, இவங்களால பெரிய பிரச்சனை வருமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த கூட இருக்கிற தமிழ்ச்செல்வி விட்டு கண்காணிக்க வச்சு அப்புறம் கடைசியாக லாக் பண்ணி கொண்டு இருக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு எஸ்கேப் ஆகிறது இருக்குல்ல, இதை ஒரு பெண் செய்கிறாள் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஏதோ கிண்டலும் கேலியுமா நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் சமூகத்தில் நாம் பெண்கள் மீது வைத்திருக்கிற மரியாதைங்கிறது எப்போவுமே தனியாக தான் இருக்குது. ஏன்னா பெண்ணென்றால் பேயும் இறங்குங்கிறது தான் இங்கே பழமொழியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் பெண் தாதாக்கள், பெண் கஞ்சா வியாபாரிகள், பெண் கொலையாளிகள், இந்த மாதிரி திருட்டு கேப்மாரிகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது சொசைட்டியில் இதுவும் ஒரு அங்கமாக போயிட்டுருக்குதோ, நாம் அம்மான்னு நினைக்கிற பல பேர், அக்கான்னு நினைக்கிற பல பேர் இப்படி கேவலமாக பல வேலைகளையும் செஞ்சிகிட்டு இருப்பாங்களோங்கிற எண்ணமெல்லாம் வருது. நிஜமாகவே ரொம்ப வேதனையாக இருக்குது. சத்யாவை பொறுத்தளவுக்கு ஏகப்பட்ட பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் போல இருக்குது. அவன்லாம் எவ்வளவு கனவுகளோடு வந்திருப்பான். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சத்யாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த குழந்தையினுடைய எதிர்காலம், உங்கள் அம்மா இப்படிப்பட்டவ அப்படின்னு இந்த உலகம் நாளைக்கு அந்த பொண்ணை பேசும்பொழுது அந்த பெண்ணினுடைய மனநிலை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. சட்டத்தில் இந்த மாதிரி குற்றங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆயுள் தண்டனையெல்லாம் கிடைச்சிடாது. அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஜம்முன்னு வெளியில் மீண்டும் இதே வேலையை அந்த பெண்மணி செய்வாருங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. ஏன்னா சிறைச்சாலைகள் உள்ளே போகிறவனை திருத்தி வெளியே அனுப்புகிறதா இருக்கணும். ஆனால் உள்ளே போகிற குற்றவாளி மேலும் குற்றவாளியாக வெளியில் வர்றது தான் நம்ம சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம். சமீப காலமாக இல்லை, நீண்ட காலமாகவே அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா உள்ளே போகும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் கிடைக்குது. ஏன்னா இருக்கிற எல்லா கேப் மாதிரியும் அங்கே தானே இருக்கான். அப்போ கேப் மாதிரியும் ஒன்றா ஆகும்போது ஸ்கொயராக மாதிரி அதையும் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி உள்ளே போய் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போகிற ஒரு குற்றவாளி வெளியில் வரும்போது ஒரு புகழ்பெற்ற பட்டதாரியாக வெளியில் வர்றேன். நிச்சயமாக சத்யாவும் அப்படி தான் வருவாங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இப்படி வெளியில் இப்படி இன்னும் பல பேரை ஏமாற்றுவதற்கு அழகு இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற இளமையும் அழகும் ஒரு 4 வருஷம் கழிச்சு இருக்குமானலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இது போன்ற கேப்மாரிகள் வேறொரு தொழிலோடு வெளியில் வருவாங்க. அப்போயாவது இந்த கூட்டம் ஏமாறாமல் இருக்கணும். நான் அவன் இல்லைன்னு ஒரு படம், அதில் ஜீவன் இதே மாதிரி தான் பல பேரை ஏமாற்றிட்டு திரிவார். ஆனால் தமிழ் சினிமாவிலையும் சரி இல்லை மற்ற சினிமாவிலையும் சரி இந்த மாதிரி ஒரு பெண் தொடர்ந்து ஒவ்வொருத்தனாக ஏமாற்றிட்டு போகிறா, நிறையா சம்பாரிச்சா அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு மிகப்பெரிய கண்டென்ட்டாகவும் சேர்ந்துருக்கா சத்யாவினுடைய கதையை படமாக்கிறதுக்கு இங்கே யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு ஓடிடி கண்டென்ட் கிடைக்கும். ஏன்னா நான் சினிமான்னு சொன்னேன்னா அங்கே நிறைய சென்சார் கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. ஓடிடியில் தான் இதெல்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா சில சமாச்சாரங்கள்லாம் அள்ளி போட்டு ஒரு சுவையான ஓடிடி படமாக இதை உருவாக்கலாம். அதில் கொஞ்சம் ராயல்ட்டியை சத்யாவுக்கு கட்டாயமாக கொடுத்துருங்க.